அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, இந்த காப்பு கட்டுறது எதுக்கு, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, அது எதனால் நம்ம அதை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ என் கையில் பார்த்திங்கன்னா இந்த வேப்பலை, இது வந்து பார்த்திங்கன்னா சிறுகன் பிழை, அப்போ இன்னும் ஆவாரம்பூ, இதெல்லாமே தான் நம்ம காப்பு கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம். இது எதுக்காக நம்ம செய்கிறோம், ஏதோ செஞ்சுட்டு வர்றாங்க, ஒரு முறைன்னு சொல்கிறாங்க, அந்த முறைக்காக நம்ம பின்பற்றுறோம், அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி அதுக்கு எதனால் செய்ய சொன்னாங்கிறதுக்கான காரணங்கள் நமக்கு இது வரைக்கும் தெரியல. எதற்காக நம்ம அந்த காரணங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு அந்த காரணம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கு நாம் அதை தெளிவாக சொல்லி புரிய வச்சு அதை கடைபிடிச்சு கொண்டு வர முடியும். இல்லைன்னா இது எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிற கேள்வி ஒருத்தர் கேட்கும் பொழுது அது நமக்கு தெரியாது, ஃபார்மாலிட்டிக்காக நம்ம செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது நமக்கு பின்னாடி வரக்கூடிய படித்த குழந்தைகள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஒரு மூட நம்பிக்கை, இது செய்ய வேண்டிய அவசியங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பழக்கங்கள் ஒழிந்து போகும். அப்போ அதற்கான காரணம் முதலில் நமக்கு தெரியணும். அதன் பிறகு நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்தேகருக்கு நம்ம அதை சொல்லி புரிய வைக்கலாம். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த காப்பு கட்டுறது அப்படிங்கிறனுடைய அர்த்தம், முதல்ல தமிழில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டதுன்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அதுக்கான விஷயங்களும் அதுக்குள்ளேயே இருக்கும். பொங்கல் விழாவில் நம்ம அனைத்து வீடுகள்லையுமே காப்பு கட்டுறோம். அந்த காப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழில் காப்புன்னா நமக்கு தெரியாது, ஆனால் அதே இங்கிலீஷில் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும். ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த காப்புங்கிறது பாதுகாத்தல் அப்படிங்கிற விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. அது எதுலேருந்து பாதுகாக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதற்கு நம்ம விளக்கங்கள் சொல்லணும்னா, பொதுவாக அந்த பிரபஞ்சத்தினுடைய காலநிலை மாற்றங்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி, வெயில் காலத்திலேருந்து குளிர்காலம், குளிர்காலத்திலேருந்து மழை காலம், அப்படி சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி மாறும் பொழுது பின்னாடியே நம்முடைய உடம்பும் வெயில் காலத்திலிருந்து, இப்போது மார்ச், ஏப்ரல், மே அந்த மாதிரியான காலகட்டங்களிலிருந்து அந்த வெயில் காலத்தில் இருந்த உடம்பு இப்போ இந்த மார்கழி, தை இந்த காலகட்டங்களில் ஒரு குளிர்காலத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ இந்த மாதிரியான கிளைமேட் அடாப்டேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம உடம்பும் அதுக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அடாப்டேஷன் ஆகணும். அப்படி அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட சூழலில் அந்த அடாப்டேஷன் ஆகும் பொழுது அந்த பருவநிலை மாற்றங்களில் நோய்களுக்கு நம்ம உருவாவதற்கான காலநிலை மாற்றத்தால் சில தொந்தரவுகளுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் அதில் உண்டு. இது கிளைமேட் அடாப்டேஷனில் சில தொந்தரவுகள் வரும். இந்த கால சூழல் மாறும் பொழுது அதுலேருந்து நம்மையும் நமது வீட்டையும் முதல்ல பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது காக்கணும், பாதுகாப்பது, இந்த காப்பை நாம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறை சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னா, இந்த வேப்பலை அது ஒரு கசப்பு தன்மையுடையது, பாசிட்டிவ் தன்மையுடையது. அதுக்கப்புறம் ஆவாரம்பூ அது அதே பாசிட்டிவ் தன்மையுடையது. அதுக்கப்புறம் சிறுகன் பிழை, மாவிலை, இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய தாவரங்கள். இதில் இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் நம்முடைய வீட்டை வந்து நாலாப்புறமும் வைக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக அந்த வீட்டுக்கே ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி, அந்த காலநிலை மாற்றத்தால் உருவாகக்கூடிய ஒருவேளை கிருமி தொற்றோ வைரஸ் தொற்றோ பரவுவதோ அந்த வீட்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பதற்காகவும், அதே சமயத்தில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுப்பதற்காகவும் அதை நம்ம வைக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வேற ஒரு கேள்வி எழலாம். இப்போ இந்த செடி உயிரோடு இருந்தால் ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னு நம்பலாம். அதை நம்ம உடச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு அதுக்கு உயிரில்லா தன்மையாகிடுது. அப்போ அதுலேருந்து எப்படி ஆற்றல் வெளிப்படும் நம்ம கேட்கலாம். இப்போ மாவிலை நம்ம கட்டுறோம், தோரணம், அந்த மாவிலை இறந்த பிறகும் அதுலேருந்து ஆற்றல் வெளிப்படும். அந்த காரணத்துக்காகத்தான் வருடம் ஒரு முறைன்னு சொல்லி வச்சாங்க. ஏன்னா அந்த ஒரு வருடத்துக்கு அதுக்கான ஆற்றல் வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் இறந்த பிறகும். நம்ம சித்தா மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுது இந்த சிறுகன் பிழை இதெல்லாம் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஒரு வருஷம் எக்ஸ்பைரி டேட், ஒரு வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படின்னா அதற்கான உயிர்த்தன்மை, ஆற்றல் அந்த ஒரு வருடத்துக்கு அதில் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய உண்மை. உடல் ரீதியாக இது வந்து வீட்டை பாதுகாக்கிறதுக்கு மட்டுமல்ல, இப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க எந்த விதமான நோய் பிரச்சனைகள் வந்தாலும், ஒரு சளி பிடிச்சிச்சு அப்படின்னாலும் தூதுவளை குடி, துளசிசாறு குடி அப்படிங்கிறதோ, அல்லது ஒரு உடம்பு ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அதுக்கு ஒரு துத்தி இலை குடி, துத்தி இலை கீரையாக சாப்பிடு அப்படிங்கிறதோ, எல்லாமே மூலிகை சார்ந்த வாழ்வியல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு காய்ச்சலே வந்திருந்தாலுமே கூட அந்த காய்ச்சலுக்கு மருந்து எடுக்கும் பழக்கங்கள் அவங்ககிட்ட கிடையாது. அப்போ இன்றைக்கி தான் எல்லா விஷயங்களுக்கும் ரசாயன மருந்துகளை தேடி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த நமது முன்னோர்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள், ஏதாவது காய்ச்சலோ அல்லது ஏதாவது தொந்தரவுகளோ உருவாகும் பொழுது, சூட்டினால் உருவாகும் பொழுதோ அல்லது வைரஸ் கிருமிகளால் ஏதாவது தொற்று உருவாகும் பொழுதோ
திடீர்னு ஒரு நாள் நைட்டில் இந்த மாதிரி தொந்தரவு வந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் பயப்பட வேண்டாம், எங்கேயும் நேரம் தேட வேண்டாம். இந்த சிறுகன் பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் கிடைக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் நம்ம அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறோம். அது எங்கேயும் தேட வேண்டாம், நம்ம வீட்டு முற்றத்துலேயே இருக்குது. அதை எடுத்துகிட்டு வாங்க, கொஞ்சம் வேப்பிலை எடுத்துகிட்டு வாங்க, ஆவாரம் இலைகளை பறிச்சுட்டு வாங்க, அதெல்லாம் ஒன்றா போட்டு காய வச்சு ஒரு கஷாயம் கொடுக்கும். இப்போ அவருக்கு அது சரியாயிடுது. இது ஒரு கிருமி வேப்பந்தழை வேப்பந்தழை இந்த சிறுகன் பிழை இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க பூச்சிகளை கிருமி வைரஸ் போன்ற கிருமிகளை தடுப்பதாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போதும் இதை நம்ம பயன்படுத்தலாம். பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வச்சுருக்குது. இன்றைக்கி இது பவுடரை அரைச்சி நம்ம கடைகளில் நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். அன்றைக்கி இது வீட்டில் இருந்து அப்படியே கொதிக்க வச்சு குடிக்கிறது தான் அதனுடைய வாழ்வியல் முறை. ஏன்னா அவங்களுக்கு இந்த மருத்துவம் மட்டும்தான் தெரியும். இன்றைய காலகட்டத்துக்கு இது நமக்கு மருத்துவ முறையாக தெரியாமல் இருந்தாலுமே கூட அந்த சிறுகன் பிழைங்கிறது என்ன விதமான வேலைகள் செய்யும், அந்த வேப்பந்தழை என்ன விதமான வேலை செய்யும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நமக்கு தெரியறதில்லை. ஒரு அம்மை நோய் வந்துருச்சு, அவங்கள குளிக்க வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேப்பிலை உருவி தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை தான் எடுத்து குளிப்பாங்க. அப்போது இந்த மாதிரி முக்கியமாக இந்த வேப்பிலையானது எல்லா விதமான நோய்களுக்கும் கிருமி நாசினியாகவும் புற்றுநோய் வரைக்கும் இதை தான் இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க. இந்த அளவுக்கு மருத்துவ குணம் உள்ளதை நம்ம வீட்லேயே எப்பவும் வச்சுருக்கணும். எங்கேயும் போய் நைட்டில் நேரத்தில் எங்கேயும் போய் தேடிட்டு இருக்கங்களுக்கு வேண்டாம், டக்குனு இதை எடுத்து போட்டு கொடுங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய விஷயங்கள். இது எதுக்காக வாசல் வைக்க சொன்னாங்கன்னு தெரியல, எதுக்காக பயன்படுத்தணுன்னு தெரியல. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு எல்லாரும் வைக்கிறாங்க, நாமளும் வச்சாச்சு, வேலை முடிஞ்சுது. விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம அதை முறையாக கடைபிடிப்போம். அதற்கான பலன்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக நாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் பொழுது அது நம்முடைய காலம் முழுவதும் பயன்படுத்தப்படும் என்பதையும், ஏதோ ஒருத்தர் சொல்கிறாங்க நம்ம அதை பின்பற்றணுங்கிறதுக்காக பின்பற்றினா அது குறுகிய காலத்தில் அது அழிந்து விடும் என்ற காரணத்தினாலும், இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாலும் இந்த பதிவு எனக்கு தேவைப்பட்டது. இயற்கை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள், உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், மனதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழுங்கள்.